ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்யலாம். யூஸ்வலாக கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்டில் செய்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு, மிக்சர், மைசூர் பாக்கு, லட்டு, ஜிலேபி, அப்புறம் குலோப்ஜாம், இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கும். இந்த தடவை இந்த தீபாவளிக்கு நாமளும் ஒரு வெரைட்டியான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் ரெசிபியை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஃப்ளேவர்டு கோகோனட் பால். நாம் இந்த கோகோனட்டில் துருவின தேங்காய் வச்சும் செய்யலாம், அல்லது டெசிகேட்டட் பவுடராக ரெடிமேடாக கிடைக்குது, அதை வச்சும் செய்யலாம். இப்போது நம்ம ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட் ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பீட்ரூட்டில் தோல் சீவிட்டு கொஞ்சம் போல் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு, தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதோட ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதை வச்சு தான் நம்ம ஃப்ளேவர் கலர் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் ப்ளைனாகவும் நம்ம கோகோனட் பால் செய்யலாம். பட் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அது நேச்சுரலாகவும் இருக்கும், நமக்கு ஹைஜீனாக நம்ம வீட்டில் செஞ்ச ஃப்ளேவர் கலராக இருக்கும். அதனால் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுட் கலர் எதுவும் கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணாமல். இப்போது கொஞ்சம் போல் பீட்ரூட் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணிக்கலாம். அது தண்ணி எதுவும் போடாமல் அப்படியே வெறுமனே மட்டும் நம்ம அரைச்சி கொண்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 to 4 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைச்சா போதும். நாம் இன்றைக்கி இந்த பால் செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு மட்டும் டெசிகேட்டட் கோகோனட் எடுக்க போகிறோம். அதுக்கு 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஜூஸ் இருந்தால் போதும். 4 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன், இது போதுமானது. இப்போ இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிடலாம். இது கூட மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்த போகிறோம் இல்லைங்களா, அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இது கூட நான் 2 to 3 பேக்கெட் மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 பேக்கெட் நான் ஆட் பண்ணிக்கலாம். 10 அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் இன்னொரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 பேக்கெட்டை பிரிச்சுட்டு ஒரு கப்பில் வச்சுக்கலாம். கூடவே ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் எடுத்துக்கலாம். இது நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் கிடைச்சா அதுவும் எடுத்துக்கலாம். நான் மில்க் மேட் எடுத்திருக்கேன். இப்போது இதில் மேற்கொண்டு டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை ஒரு கப்பில் போட்டுக்கலாம். எகை நம்ம ட்ரை ஃப்ரை செய்யும்போது இன்னொரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் அளவுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொட்டிகிட்ருக்கேன். இந்த ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ காமிச்சிட்டு மறுபடியும் வறுக்கும்போது இன்னும் இதே அளவு ஒரு கப் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மொத்தமாக 2 கப் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம அவ்வளோதான் நம்மளோட பொருட்கள். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் மட்டும் அப்புறமா ஆட் பண்ணுவோம். அது லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால இப்போ நான் இதை காமிக்கலை. இப்போ டைரெக்டாக நம்ம ரெசிபி செய்ய போயிடலாம். ஒரு பேனில் ட்ரையாக இந்த கோகோனட் பவுடரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 நிமிஷம் மட்டும் சூடு பண்ணால் போதும். இது ஃப்ளேம் ரொம்ப லோவில் வச்சுக்கலாம், ஏன்னா தீய ஆரம்பிச்சிடும், அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு ட்ரையாக இருந்தால் மட்டும் போதும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட 2வது கப்பும் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோடைய கண்டினியூவாக அடுத்தடுத்த பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போது நல்லா வாசனை வர ஆரம்பித்தாச்சு. இது கூட இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மில்க் பவுடரை ஆட் பண்ண போகிறோம். மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு மில்க் பவுடர் 2 பேக்கெட் நம்ம பிரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இது கூடயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா அடியில் தீய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இவ்வளோ டைட்டாக ஆக ஆரம்பித்ததுனால நம்ம ஃப்ளேம் கம்மியாக தான் வச்சுருக்கணும். இது கூடவே இப்போது நம்ம மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ண போகிறோம். பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இது கூட ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நல்லா கிளறி விட்டால் அந்த கலர் எல்லா பக்கமும் தேங்காயில் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் அந்த கலர் எல்லா இடத்துலையும் பரவி நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பொறுமையாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். அந்த மில்க் மேட் வச்சுருந்த கப்பில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம், தேவைப்படலைன்னா தேவையில்லை, ஆட் பண்ண தேவையில்லை.
இப்போ நம்ம கோகோனட் பவுடர் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லைங்களா, அதனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மறுபடியும் தேவைப்பட்டால் இன்னொரு பேக்கெட் பால் பவுடர் மில்க் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலர் வந்து இந்த பவுடர்லேயும் இருக்க மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் பீட்ரூட்டோட கலர் வந்து ஆட் பண்ணுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து லோலே இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக இது வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். தேவைப்பட்டால் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கே போதுமானது. உள்ளே ரொம்ப டைட்டாக இருக்குது, கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா இன்னும் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டைட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டம் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரே சைஸில் நமக்கு உருண்டை வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வச்சு அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த உருண்டை ஸ்பூன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு உருண்டைக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், அழகாக சூப்பராக உருண்டை பிடிக்க வருது. இதை வந்து நம்ம அந்த டெசிகேட்டட் பிளைன் பவுடரில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இப்படி டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே போலவே மீதி இருக்கிற எல்லா பீட்ரூட் இந்த மாவையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸோ சிம்பிள். எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற ஸ்வீட் காரத்தை தவிர இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் டு 20 நிமிஷம் தான் நமக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஆகும். லாஸ்ட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளேக்கு பார்த்திங்கன்னா மேற்கொண்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இந்த மில்க் பவுடர் வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். விருப்பப்பட்டால் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணேன். ரொம்ப சூப்பரான பீட்ரூட் ஃப்ளேவர்டு கோகோனட் பால்ஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் உள்ள எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். நாம் இந்த கோகோனட் பாலுக்கு பீட்ரூட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட ஜூஸில் செஞ்சுருக்கோம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக்கில். பீட்ரூட் வந்து ஹீமோக்ளோபின், பேசிக்காக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பீட்ரூட் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் கோகோனட் வந்து வாய்ப்புண்லேருந்து வயிற்றுப்புண் வரைக்குமே ஆற்றக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் இருக்குது. வாரத்தில் 2 முறை தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வயிற்றுப்புண் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி தேங்காய் பால், அதாவது இந்த தேங்காய் உருண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.